இதுல ஒரு அற்புதம் பாருங்க. உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு தாட்ஸ் வந்ததுன்னா, அது வாய்ஸ். இறைவன் பேசுகிறான். ஒரே நேரத்துல பல எண்ணங்கள் வருது. இத பண்றதா, அத பண்றதா, அப்படி பண்றதா, இப்படி பண்றதா, என்னடா அப்படின்னா அது நாய்ஸ். மனம் அலையுது. அப்போ காடோட வாய்ஸ் கேட்கணும்னா நம்மளோட நாய்ஸ் போகணும். இந்த மைண்டோட நாய்ஸ் போயிடுச்சுன்னா தான் காடோட வாய்ஸ் கேட்கும். அதுக்குதான் தவம். நேத்து மஸ்கட்ல இருந்து ஒரு அம்மா பேசியிருந்தாங்க. அவங்க நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவருடைய கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஞானம். அப்ப அவங்க கேட்டாங்க, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் சொல்றீங்க. சித்தம் என்பது எது? நீங்க சொல்றீங்க அதுதான் நம்மளோட டிஎன்ஏ கருமையும் அப்படி சொல்றீங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. எனக்கு புரியல அப்படி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆமாம்மா. உங்களுக்கு புரியலையா? இல்ல எனக்கு புரிய வைக்க முடியலையா? அப்படின்றது பிரச்சனை இல்ல. ஒரு சம்பவம் நடந்தது. மகான்களோட மகிமை என்ன அப்படின்றது அவங்க கூட இருந்து பழகினாதான் தெரியும். ஒரு முறை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த சுத்த வெளிய பத்தி துரியாதீத தவம் கொடுத்துட்டு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு விளங்கல, புரியல. அப்போ நான் என்ன பண்ணினேன், இந்த டீ டைம்ஸ் கொடுப்பாங்க. காலையில 11 மணிக்கு எல்லாம் டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சாமிஜி எந்திரிச்சு போக மாட்டாரு. அப்படியே அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்னா மறுபடியும் மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவரு. மறுபடியும் கீழே வரணும். உள்ள போக மாட்டாரு. அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. எல்லாம் போய் டீ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் அவர். அந்த 1/2 அன் அவர் எனக்கு கோல்டன் டைம். 1/2 அன் அவர் எனக்கு கோல்டன் டைம். எப்படின்னா சாமிஜி கால் மாட்டுல போய் உட்காந்துக்குவாங்க. அவர் அந்த சோஃபால உட்காந்துருப்பாரு. ஒரு ஸ்டேஜ், சின்ன ஸ்டேஜ், அது மேல சோஃபா, அந்த சோஃபா மேல உட்காந்துருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டேஜுக்கு கீழே அவர் கால் மாட்டுல இப்படி கையை வச்சுக்கிட்டு நானு பேசுவேன். சாமி இந்த மாதிரி நான் சாமின்னு தான் கூப்பிடுவேன். சாமி எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. இந்த சுத்த வெளின்றீங்க, அது எப்படி சுத்த வெளி இருக்கும்? அது எப்படி என்னன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. மறுபடியும் நான் கேட்கிறேன். மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எத்தனை தடவை கேட்டாலும் சலிச்சுக்காம சொல்லி கொடுப்பாரு. முகம் சுளிக்கவே மாட்டாரு. அப்படியா இருங்க, நான் இப்படி சொல்றேன் புரியுதா பாருங்க, அப்படி சொல்றேன் புரியுதா பாருங்க. அவருக்கு ஒரு ஆளுனாலும் சரி, அவருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்குல. ஆனா ஒரு பையன் வந்து ஒரு 27 வயசுல ஒரு பையன் உட்காந்துட்டு கேக்குறானே, போப்பா நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணு போ அப்படி சொல்லல. அவ்வளோ பொறுமையா சொன்னாரு. நான் சொல்லியே சொல்லிட்டேன், சாமி எனக்கு பள்ளிக்கூடத்துல டீச்சர் பாடம் நடத்தும் போது மண்டையில ஏறல, நீங்க சொல்றது மண்டையில ஏற மாட்டேங்குது. ஒரு மர மண்டைங்க சாமின்னு சிரிச்சார். அதுதான் நல்லது அப்படின்னாரு. எப்படி அதுதான் நல்லது அப்படின்னாரு. என்ன சாமி மரமண்டன்ற அதான் நல்லதுன்னு சொல்லி. ஆமாப்பா, ஒரு மரத்தை எப்படி வேணாலும் செதுக்கி சிலையை உருவாக்கிடலாம். மரமண்டை வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். ஒரு மரம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்ல. அதனால ரொம்ப ஈஸி. கவலைப்படாது. நீ படிக்காதது ரொம்ப நல்லது. அப்புறம் சொன்னாரு, மதியானமா கூப்பிட்டாரு. ஈவினிங் டைம் வந்து அந்த டீ டைம்ல கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, நீங்க ஊருக்கு போங்க, நான் வர்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே குஷியாயிடுச்சு. ஓ எங்க ஊருக்கு வர்றீங்களா? சாமி டேட்டு சொல்லுங்க சாமி, நான் வந்து மண்டபம்லாம் புக் பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் ஊரையே கூட்டிடுறேன் நானு அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல நான் வருவேன் போங்க. சாமி டேட்டு சொன்னாதான் சாமி நான் ஏற்பாடு பண்ண முடியும். மகான்களோட வார்த்தையோட ஆழம் நம்மளுக்கு புரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம வெளிப்புறத்திலேயே பாக்குறோம். சொன்னாரு, வருவேன் சொல்றேன் அப்படின்ட்டாரு. விட்டுட்டேன், போயாச்சு ஊருக்கு.
நான் வந்து பர்ச்சேஸ்க்கு எங்களது மளிகை கடை ஜாமான் வாங்குறதுக்காக ஒரு 100 கிலோமீட்டர் எங்க ஊர்ல இருந்து சேலம் வந்து 100 கிலோமீட்டர்ஸ். சின்ன சேலத்துல இருந்து சேலம் 100 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து பஸ்ல ஏறி உட்காந்துப்பேன். டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருப்பேன். அந்த ஸ்கார்ஃபை என்ன பண்ணுவேன்னா, முக்கோணம் மாதிரி மடிச்சு இப்படி நெத்தியில கட்டிடுவேன். கட்டிட்டேன்னா அந்த முக்கோணம் இப்படி இப்படி இருக்கும் அந்த ஸ்கார்ஃப். கண்ணு மூடிடும், மூக்க மூடிடும், வாய் வரைக்கும் மூடிடும். முகம் தெரியாது. பெரிய ஸ்கார்ஃப். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணு சாந்தி தவம் பண்ணுவேன். மகர்ஷி கொடுத்ததுல சாந்தி தவம். இன்னொன்னு நித்யானந்த தவம். நம்ம இப்ப சென்ஸ் பண்றோம் இல்லையா, அதுவும் ஏறத்தாழ ஒரே மாதிரி மெடிடேஷன். ஆனா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதை வச்சுதான் சுவாமிஜி வந்து சைனாவுல போயிட்டு இந்த விபாசனாவை கத்துக்கிட்டாரு. அததான் வந்து நமக்கு நித்யானந்த தவம் என்று சொல்லி கொடுத்தாரு. சென்ஸ் மெடிடேஷன். 3வது ஒரு தவம் பண்ணுவேன். அது நீங்களும் நல்லா பண்ணுவீங்க அந்த தவம். உங்களுக்கு தெரிஞ்ச தவம்னா தூக்கம். தூங்கிடுவேன். தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். இந்த 3 வேலை பண்ணுவேன். என்னாச்சு, எல்லாம் கட்டியாச்சு, உட்கார்ந்துட்டேன். அப்படியே தவம் பண்றேன்னா தூங்கிட்டேன்னா தெரியல. நல்ல ஆழ்ந்த தூக்கம் அல்லது ஆழ்ந்த தவம். இது கனவு. பாருங்க, மகரிஷி இந்த பஸ்ல ஏறுறாரு. என்னோட பக்கத்து சீட்ல இப்படி உட்கார்ந்து இப்படி என் தோல்ல கைய போட்டாரு. இப்படி தோல்ல கைய போட்டுட்டு சொன்னாரு, நீங்க சந்தேகம் கேட்டீங்கல்ல சுத்த வெளிய பத்தி, இப்ப சொல்றேன், அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னாரு. அவர் சொல்ல 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 கவனிச்சுக்கிட்டே வந்தேன். இந்த சுத்த வெளியே கரைஞ்சு போயிட்டேன். அந்த பஸ்ல எனக்கு அந்த என்லைட்மெண்ட், அந்த முக்தி கிடைச்சது. அதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தூருக்கு வந்து 1 மணி நேரம். இதுல ஆத்தூர் வந்தது. ஆத்தூர்ல இறங்கி நாங்க பஸ் மாறுவோம். அந்த பஸ் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா, ஆத்தூர்ல இறங்கிடுவோம். அடுத்த பஸ் பிடிச்சா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடலாம். அதனால ஆத்தூர் வரைக்கும் தான் டிக்கெட் வாங்கணும். வரதராஜன் ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஏரியா பூரா சுத்தினவர் அவரு. ஒரு ஊர் விடாம சுத்தி இருக்காரு அவரு. அப்புறம் அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் ஆத்தூர் வரைக்கும் டிக்கெட் வாங்கியிருந்தேன். ஆத்தூர்ல இறங்கல. இதான் இங்க உள்ள தூங்கிட்டேனே. இந்த உள்ள நடக்குது ப்ராசஸ். கரைஞ்சு போயிட்டேன் நான் இல்ல. அவரு கண்டக்டரை எழுப்பி பார்த்திருக்காரு, எழுந்திருக்கல. அவர் என்ன பண்ணாரு, பஸ் கிளம்பிடுச்சு. சேலம் டிக்கெட் ஒண்ணு கிழிச்சு என் பாக்கெட்ல வச்சுட்டாரு. அயோத்தியா பட்டினம் வந்ததுக்கு அப்புறம் முழிக்கிறேன். அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் ஏங்க மறந்துட்டேன் டிக்கெட் வாங்க அப்படின்னேன். டிக்கெட் பாக்கெட்ல வச்சுட்டேன், காசு மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் என்னோட உடம்பே எனக்கு இல்லை. ஒரு 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 பறவையோட இறகு எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. மகரிஷியை முதல்ல பார்த்த போது என்ன நடந்ததுன்னு அன்னைக்கு சொன்னேன். அதே உணர்வு, அதை விட அற்புதமான விஷயம். இந்த கதையை நேத்து அவங்களுக்கு சொன்னேன் நான். அவங்க 2-3 தடவை எனக்கு மெசேஜ் போட்டாங்க. நேத்து நம்ம எல்லா கேள்வி பதில் நேரத்துல அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஐயா, என்னோட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இதுக்கு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டே பேசினேன். அதனால அம்மா நான் வருவேன், குரு வருவார், வெயிட் அண்ட் சி அப்படின்னு நேத்து. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. குரு எப்பயுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இல்லை. குரு எப்பயுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஆனா நேத்து சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு முறுக்கோ காஞ்சதுக்கு அப்புறம் தான் போட முடியும். அதனால உங்களுக்கு அந்த பக்குவம் வரும்போது குரு கண்டிப்பாக அந்த சந்தேகத்துக்கு விடை கொடுப்பார். உங்களுக்கு புரியல அப்படின்னா நாம் இன்னும் பக்குவம் அடையலன்னு இருக்கும். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஒரு பார்வையில, ஒரு வார்த்தையில நம்மளுக்கு ஞானம் கிடைத்து விடும். ஒரே குருவோட ஒரு பார்வையில நமக்கு முக்தி கிடைத்து விடும்.
அல்லது அவருடைய ஒரு வார்த்தையில நமக்கு முக்தி கிடைத்து விடும். ஏங்கய்யா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, சொல்றேன். உண்மையா நடந்த கதை. புத்தர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எல்லாம் சொல்றாரு, முக்தி என்பது ரொம்ப சுலபம், அது எல்லோருக்கும் உரித்தானது. முக்தி என்பது எல்லோருக்கும் உரித்தானது. யாருக்குமே இவருக்கு கிடைக்கும் இவருக்கு கிடைக்காதுன்னு கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே முக்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிஷ்யர் எந்திரிச்சு கேட்கிறாரு, அப்புறம் ஏன் எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப எல்லாருக்கும் கிடைச்சிருக்கலாம்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா எல்லாமே சுபிட்சமா வாழ்வோம் இல்ல. ஒரு புத்தரை போல இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் புத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த உலகம் ரொம்ப செழிப்பா இருக்குமே, அற்புதமா இருக்குமே அப்படின்ட்டு புத்தர் சொல்றாரு, சரி இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நாளைக்கு நாளைய வகுப்புல அந்த ஹோம்ஒர்க் உண்டான பதில சொல்லுங்க அப்படின்றார். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 நபரோ அல்லது 100 நபரோ, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருகிட்ட போய் இந்த வார்த்தையை தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேளுங்க, அதை குறிச்சுக்கோங்க, மறுநாள் வாங்கன்னு சொல்லிட்டு. அங்க இருந்து ஒரு 100 சிஷ்யர்களும் போறாங்க, 10 பேர்கிட்ட கேட்கறாங்க. 10 × 100 1000 பேர் ஆச்சு. வந்தாச்சு மறுநாள். புத்தர் கேட்கிறாரு, எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். சரி, ஒருத்தர் எந்திரிச்சு அந்த லிஸ்ட படிங்க அப்படின்றாரு. அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நிறுத்துங்க. இல்லைங்க சாமி, நான் படிச்சிடுறேன். இல்ல படிக்க வேண்டாம், நிறுத்துங்க. அந்த லிஸ்ட்ல எனக்கு முக்தி வேண்டும்னு யாராவது கேட்டிருக்காங்களான்னு அவர் பாக்குறாரு. இல்லைங்க சாமி. அந்த 100 பேருக்கிட்டையும் கேட்கிறாரு. நீங்க இப்ப 10 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட எடுத்தீங்க, யாராவது எனக்கு முக்தி வேணும்னு கேட்டிருக்காங்களா? யாரும் கேட்கல சாமி. கேட்காம எப்படிப்பா கிடைக்கும்? நீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க, எனக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. துவரம்பருப்பு வேணும், உளுத்தம்பருப்பு வேணும், கடலை மாவு வேணும், அரிசி வேணும், எல்லாம் கேட்கறீங்க. அதுல நீங்க கேட்காத பொருள் ஏதாவது கொடுப்பாங்களா? அங்க இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாமே இருக்கு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, நீங்க பிஸ்கட் பாக்கெட் கேட்கல, பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அது போல நீங்க யாரும் முக்தி வேணும்னு கேட்கல, அதனால கிடைக்கல, அவ்வளவுதான். முக்தி ரொம்ப ஈஸி. இப்ப கூட எல்லாம் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். நீங்க யாராவது முக்தி வேணும், நான் வந்திருக்கீங்க. ஏன் எனக்கு உடம்புல கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துல தகராறு, பிள்ளைங்க லைஃப் கொஞ்சம் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஏதோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ண இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்றாங்க. பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்க முக்தி கிடைக்கணும்னு யாராவது வந்திருக்கீங்களா? முக்தி என்றால் எல்லாத்தையும் விட்டுறது. எல்லாத்தையும் விட்டுறணும். குடும்பம், மனைவி, கணவன், குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுறணும். நிர்வாணம் என்று சொல்லுவாங்க. நிர்வாண சகடம். இந்த உடம்பையும் விட்டுறணும், இந்த மனசையும் விட்டுறணும். நான் என்ன ஸ்டேட்டஸ், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, விட்டுறணும். இந்த விடுதல் தான் முக்தி. விடுறதுக்கு தயாரா? நல்ல வேலையா சொன்னேன். நான் நாளையோட இப்பவே நான் லீவ் கொடுத்துட்டு வெளியில போயிட்டுறேன். இதுக்கு நான் வரல. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு மாதிரி தாடி வச்சுட்டு தலையை கட்டிட்டு சும்மா பார்த்துட்டு போல இருக்கு. இல்லைன்னா ரமணராட்டம் கோவம் கட்டிட்டு உட்கார்றது. நான் அதுக்காக வந்தேன். இந்த மெடிடேஷன் கிளாஸ் வந்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நல்லா அப்படி சுகபோகமா வாழலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா கடைசியில இப்படி போட்டீங்களோ. நல்ல வேலை. நீங்க எத்தனாவது நாள்? 8வது நாளா? பரவாயில்ல, 7 நாள்லயே தெளிவு வந்துருச்சு. நாங்க விடை பெற்றுக் கொள்கிறோம். அந்த அயோக்கியர் கிளப்பிடுவாரு. விடுதல் என்பது பொண்டாட்டியை விட்டுட்டு போறது இல்லை. புத்தர்கிட்ட கேக்குறாங்க. ஒரு முறை அவர் என்ன பண்றாரு, ஞானம் அடைஞ்சாச்சு, அப்படியே வரும்போது அவருடைய நாட்டுக்கு வர்றாரு.
அவருடைய அரண்மனைக்கு வர்றார். அங்க அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, சாமி நீங்க இந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏன் அப்படின்னும் போது, இன்னைக்கு இருக்கிற தெளிவு இருந்திருந்தால் அன்று நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இந்த ஞானம் எனக்கு இருந்திருந்தால் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இந்த விடுதல் அப்படின்றது என்னன்னு கேட்டா, பிசிக்கலா விடுறது இல்லை, மென்டலா விடுறது இல்லை. இந்த ஞானம் பெற்று விடுதல். மகரிஷி ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம், அந்த துறவு பத்தி சொல்லுவார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. ஒரு பொருளோடு, ஒரு நபரோடு, ஒரு நிகழ்ச்சியோடு தொடர்பு வச்சுக்கிறீங்கல்ல, அதுல இருக்கிற உண்மை தன்மையை உணர்தல் தான் துறவு. ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், விசு பேசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்றீங்க ஐயா, புரியுற மாதிரி இருக்கு, புரியல. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இந்த வார்த்தை, இப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப தியானம் பண்ணலாம். நீங்க உங்களுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறையணும். பீட்டா வேவ்ல இருக்கிற அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்பா வேவ்க்கு தீட்டா வேவ் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஆல்பா வேவ்ல கூட தெரியாது. அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலை நம்மளுக்கு வரும் பொழுதுதான் இதுக்கு எல்லாம் அர்த்தம் புரியும். எனக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எனக்கு எதுவுமே மண்டையில ஏறல. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரோசி டீச்சர்னு ஒரு டீச்சர். அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, டெய்லி திருக்குறள் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. தினம் ஒரு திருக்குறள் படிச்சுட்டு வந்து எல்லாம் சொல்லணும். நான் மட்டும் கிட்டத்தட்ட 10 நாளா எல்லாரும் சொல்றாங்க, நான் ஒரு திருக்குறள் கூட சொல்லல. அவங்க என்னை கூப்பிட்டு, ஏண்டா வீட்டுல போய் படிச்சியா? படிச்சேன் டீச்சர். ஏன்டா மறுபடியும் சொல்லணும்? எனக்கு திரும்பவும் ஞாபகம் வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணினாலும். சரி, இப்ப நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லு. டீச்சர் இன்னொரு தாட்டி சொல்லுங்க. சொன்னாங்க. மறுபடியும் அகர, அதுக்கு மேல வரல, மகர வரல. அகர வந்துச்சு, மகரம் வரல. அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, என்னால அந்த திருக்குறளை முழுசா சொல்ல முடியும். அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி 2 வார்த்தை, இன்னைக்கு அகரம் மகரம் அகரம் மகரம் அகரம் மகரம் அகரம் மகரம் அகரம், இது மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, இன்னும் அவங்கள நான் மறக்க முடியல. எவ்வளவு அழகா ஒரு 2 வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்தது எனக்கு படிக்கிறது. ஆனா மகரிஷியை பார்த்தேன், இந்த தீட்சை கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் நீங்க இப்ப திருக்குறள் படிச்சேன்னா, எந்த திருக்குறள்னாலும் அதுக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு புரியுது. அதுல ஒரு திருக்குறள் சொல்றேன், மகரிஷி சொன்னதுதான். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு ஒரு குறள். குணமெனும் குன்றேறி நின்றவர்கள், இந்த குணத்துல உயர்ந்த நிலைக்கு போனவங்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வெகுளினா கோபம். அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா ஒரு கணம் கூட நம்மளால அதை தாங்க முடியாது. அப்படி ஒரு இருக்கும். சொல்லுவாங்கல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க பார்வை பார்த்தாங்கன்னா எரிஞ்சிடுவாங்க. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த குறளுக்கு. மகர்ஷி அதை சொன்னாரு. திருவள்ளுவர் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலர். கன நேரம் கூட அதை நான் வச்சுக்க மாட்டேன். கோபம் வரும். யாருக்கு? நல்ல குணமெனும் குன்றேறி நின்றவர்களுக்கு. அந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் ஒரு சூழ்நிலையில கோபம் வரும். வந்த உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த இப்படிங்கிறத 100ஆ பிரிங்க, 1000ஆ பிரிங்க, எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த நேரத்திலேயே? அப்படியே சரிப்பா, ரைட், அதுக்கு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், அப்படி விட்டுருவாங்க. அந்த கன நேரம் கூட அந்த வெகுளியை, அந்த கோபத்தை காக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க, தக்க வச்சுக்க மாட்டாங்க. அப்படி சொன்னார். அப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்தாலும் அதனுடைய உண்மை பொருளை உணரணும்.
அந்த உண்மை பொருளை உணரும் போதே எல்லாமே கிடைச்சிடும். இது எதுக்காக இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா, நீங்க நிறைய பேரு எனக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. நிறைய மெசேஜ் வருது. நான் ரொம்ப ஒரு சிலதுக்கு மட்டும் மெசேஜ் போடுறேன். நிறைய இதுக்கு நான் மெசேஜ் போடுறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் காரணம். நீங்க அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு விட்டால் என்னைக்குமே யாருக்கிட்டையுமே கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. நான் இப்ப யாருக்கிட்டையும் போய் எந்த சந்தேகமும் கேட்கறதுக்கே இல்லை. எனக்கு சந்தேகம் வந்ததுன்னா தானா உள்ள இருந்து பதில் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் இருக்க இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தெரிஞ்ச ஒரு பையன், நல்ல ஒரு இன்ஜினியர் அவர்கிட்ட சொல்லி பணம் எல்லாம் கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சுட்டு பாக்குறேன், யாரும் வேலைக்கு வரல. அப்புறம் அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு கேட்கிறேன், ஏன்பா வரல அப்படின்னா, இன்ஜினியர் பணமே கொடுக்கல ஒரு வாரம். அவர் என்கிட்ட பணம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. 80,000 நியர் தான் 1 lakh கொடுக்கவே இல்லை. போனவரை ஆள் வரவும் இல்லை. நான் கூப்பிட்டு கேட்டேன், நான் வெளியூர்ல இருக்கேன், வரேங்க, அப்புறங்க இப்பறங்க சாரிங்க அப்படின்னாரு. இங்க வேலை நிக்குது. நான் சொன்னேன், எல்லாருக்கும் எவ்வளவு சம்பளம் தரணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மகாமந்திரம் தான். இந்த நிகழ்வு நம்மளுடைய ஆத்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நன்மைக்காக மட்டுமே. அவன்கிட்ட கோச்சுக்கல. சரிப்பா, அவனால வர முடியும் போது வா. இப்ப எப்படி வேலைக்கு நீ வருவியா, என்ன பண்ணுவ? இல்லைங்க, நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி, அவன் பொய் சொல்றான். அவரை நான் பார்த்தேன். ஒரு 2-3 நாள் ஆச்சு. நான் எப்பவும் போல தவத்துல உட்காந்துட்டேன். இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. தியானம் என்பது என்னன்னா, ஒரு தாட்ஸ் வந்ததுன்னா அந்த தாட்ஸை விட்டுறணும், பிடிச்சிக்க கூடாது. ஏன் அவன் வரல, நம்ம பணத்தை ஏமாத்திட்டான், இவன் வேலைக்கு வரல, வேலை நிக்குது, எப்ப வீடு கட்டுறது, இதெல்லாம் ஓடும் தானே. நான் என்ன பண்ணேன், அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதெல்லாம் போட்டு எல்லாம் இறைவன் பார்த்துப்பான், இது நல்லதுக்குதான், இது நல்லதுக்குதான். திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு, காட்சி வருது. இது இப்படி கட்டணும், இப்படி கட்டணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். வீடு கட்டி முடிச்சாச்சு. நானே கட்டி முடிச்சுட்டேன். மேஸ்திரியை வர சொன்னேன், இன்ஜினியர் இல்லைன்னா பரவாயில்லப்பா, நான் சொல்ற மாதிரி கட்டு அப்படி. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இங்க வந்து பார்க்க வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்ன இவ்வளவு அருமையா கட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு வீடு, சூப்பரா இருக்கு. எனக்கு வீடு கட்டினா 3 வீடு நான் கட்டி கொடுத்துட்டேன். 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு அதுல வந்து நான் சொன்னேன், நான் வீடு கட்டி கொடுக்குறேன், ஆனா நான் வந்து இந்த ரேட் எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்படி எல்லாம் நான் வைக்க மாட்டேன். ஃபுல்லா கட்டி முடிச்ச உடனே எனக்கு ஒரு 10% லாபம் கொடுத்துருங்கன்னு ஓகே சொன்னாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 12 lakhsக்கு வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்ஜினியர் போட்டு கொடுத்தாரு எஸ்டிமேட். அதை வந்து வெறும் 5.5 lakhsக்கு நான் பண்ணி கொடுத்தேன். 5.5 லட்சத்துக்கு பண்ணி கொடுத்தேன். ஆனா அதை விட 10 ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தி. அவருக்கு நம்பவே முடியல, எப்படிங்க அப்படின்னா. ஆமாங்க, இவ்வளவு இருந்தா போதும், அப்புறம் அவங்களுக்கு லாபம் வேணும்ல, அதனால அப்படி வச்சு பண்றாங்க இன்ஜினியர் அப்படின்னு. அவரு பார்த்தாரு, எனக்கு வந்து 10% கொடுத்தாரு. 55,000 எனக்கு கொடுக்கணும், 50,000 மட்டும் கொடுத்து ஒரு 5,000 தள்ளுபடி பண்ணிக்கீங்களேன். எத்தனை லட்சம் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுல கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் கொடுத்தாரு. சரிங்க, இந்த நிகழ்வும் நம்மளுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு முன்னெடுத்து அவர் மூலமா ஒரு 2 வீடு வேற ஒருத்தர் வந்தது பண்ணி கொடுத்தேன். எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஆச்சு, எவ்வளவு ஏமாத்தின அந்த பையனா 80,000. ஆனா அதுல என்ன நன்மை கிடைச்சதுன்னா, இந்த வீடு கட்டினதுல குறைஞ்சது ஒரு 4 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சம். இந்த வீடு கட்டினதுல நானே பண்ணினதுனால, அந்த வீடு கட்டி 3 வீடு கட்டி கொடுத்ததுல ஒவ்வொரு மொத்தத்துக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சமாச்சு. கிட்டத்தட்ட 6.5 lakhs எனக்கு பெனிஃபிட். எதனாலன்னா, அந்த பையன் என்னை 80,000 ரூபாய் 80,000 ஏமாத்தினான். அவன் என்னை ஏமாத்தினான்னா இல்ல, ஏமாத்தல. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் என்கின்ற ஒரு தன்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இறைநிலை பண்ணின வேலை. இப்போ ஒரு ஆசிரமம் பண்ண போறோம். இடம் வாங்கியாச்சு. உங்களுடைய வாழ்த்துக்கள்ல வருகின்ற 11ஆம் தேதி கம்மிங் தேர்ஸ்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடம். நான் உங்களுக்கு எல்லாம் அதை போட்டோ எடுத்து, ஒரு ஹில்லு அப்படியே ஒரு பழனி மலை மாதிரி, பழனி மலைக்கு பக்கத்துல
அந்த பழனி மலை அளவு சைஸ், 3/4 சைஸ் இருக்கும். அது வந்து இறைநிலை உங்களுக்காக கொடுத்திருக்கு. யாருக்காக கொடுத்திருக்கு? உலக மக்களுக்காக. எனக்கு வாங்கல நானு. அப்படி ஒரு அருமையான இடம், சுத்திலும் மலை, அப்படி ஒரு அருமையான பிளேஸ். அது ஃபுல்லாவே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றது உள்ளுக்குள்ள அப்படியே அந்த காட்சிகள் வருது. மகரிஷி ஒரு முறை சொன்னாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில இருக்கும்போது அவருடைய சொத்து எல்லாம் போயிடுச்சு, கம்ப்ளீட் வாஷ் அவுட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொத்து போனதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. 1957 1957ல 67 lakhs கடன், 67 லட்சம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 கோடி 100 கோடி ரூபாய், 100 crores கிட்டத்தட்ட இன்னைய கால்குலேஷனுக்கு. அவ்வளோ பெரிய கடன் ஆயிடுச்சு அவருக்கு. இருந்த காரு, வீடு எல்லாத்தையும் கொடுத்து, அதுவும் வந்து இங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க ஐயா சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? வரதராஜன் ஐயா, இன்சால்வன்சி நோட்டீஸ். அத கொடுத்து அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது இல்லையா, பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த உனக்கு 10%, உனக்கு 5% பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் ஒண்ணுமே இல்லை, அவரோட 2 ஒய்ஃப் போட்டிருக்க துணிமணி அவ்வளவுதான். வந்தாச்சு. கூடுவாஞ்சேரியில ஒரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓலை கொட்டாயை போட்டு அங்க குடியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இரவு நேரம் மழை பெய்யுது, எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அங்க நல்ல ஹெவி ரெயின், எல்லா பக்கமும் ஒழுகுது. முன்னாடி வீட்டுக்காரர் வந்து, சாமி ஏன் இப்படி இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுல நீங்க தங்கிக்கோங்க, அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு போது இவங்க போறாங்க. இவர் அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துட்டார். முன்னாடி இவங்க ஓலை கொட்டா. ஒய்ஃப் 2 பேரும் உள்ள போயாச்சு. அவங்க உள்ள கூப்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நீங்க போங்கன்ட்டார். இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. காத்து அடிக்குது, ஓலை ஒண்ணுன்னா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கு, எல்லாம் சாஞ்சிடுச்சு. எப்படி இருக்கும்? இருந்த சொத்து போச்சு, கார் போச்சு, பணம் போச்சு, தொழில் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு கொட்டாயை போட்டு உக்காந்தா அந்த கொட்டாயும் போச்சு. அந்த இடத்துல நாம இப்ப உட்கார்ந்துருந்தா என்ன சொல்லுவோம்? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கணும், உலக சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலைக்கொட்டாயில ஒரு சின்ன தகடு எடுத்து, அதெல்லாம் நெளிஞ்ச தகடு, ஒரு கல்லு வச்சு எல்லாத்தையும் அந்த தகட்டை நிமித்தி, அந்த சுருங்கி இருக்கிறதெல்லாம் நிமித்தி விட்டு ஒரு சாக் பீஸ்ல எழுதுறாரு, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த தகத்துல வச்சு ஓட்டை போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தது. அதுவும் சாஞ்சி எல்லாம். இப்ப என்ன மனநிலை சொல்லுங்க நம்ம மனநிலை? அவரு உடனே ஒரு நோட் எடுத்துக்குவாரு, பேனா எடுத்துக்குவாரு. ஒரு கவிதை பாருங்க, ஒரு மகானுடைய தாட்ஸுக்கும் நம்ம தாட்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். கவிதை எழுதுறாரு, இறைவன் என்கின்ற பேராட்டக்காரனுக்கு, இறைவன் என்கின்ற பேராட்டக்காரன். பேராட்டக்காரன்னா சும்மா சின்ன விளையாட்டு எல்லாம் விளையாடல, பெரிய விளையாட்டு, திருவிளையாடல். இறைவன் என்கின்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா உயிர்களும் எடுத்து ஆடும் பகடை காய்கள். நம்ம பகடை விளையாடுவோம் இல்லையா, குதிரை இருக்கும், யானை இருக்கும், சிப்பாய்கள் இருப்பாங்க. எடுத்து இப்படி தட்டி விட்டோன்னா அவன் செத்து போயிடுவான், தூக்கி போட்டுருவோம். நாம ஏதாவது வருத்தப்பட போறோம்னா அது பொம்மை. அந்த மாதிரி இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு பகடை காய்கள். இடம் பெயர்ப்பான், இடம் பெயர்ப்பான், பீ தெரிவான், இடம் பெயர்ப்பான், பீ தெரிவான். அடுத்த வார்த்தை பின் அருள்வான். பின் அருள்வான்.
எப்படி பாருங்க, அவர் அந்த அந்த தாட்ஸ் அங்கிருந்து வருது அவருக்கு. இடம்பெயர்ப்பான், பெய்தெறிவான், பின் அருள்வான், பிழை என்று சொல்வார் யார் உள்ளார் உலகிலே. இது தப்பு, இறைவன் செஞ்சது தப்புன்னு யாரால சொல்ல முடியும்? அப்படி ஒரு உயர்ந்த நிலை அவங்களோட நிலை. இன்னைக்கு கனடால பார்த்தா அறிவு திருக்கோயில் அவங்களோட இது இருக்கு. ஆழியார்ல பார்த்தா எவ்வளோ பெரிய ஆசிரமம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏன்டா இந்த கூரைக்கொட்டையில இருக்க, வா அப்படின்னு கூப்பிடுறாரு கடவுள். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆனா இருந்த ஒரு கொட்டாய் போயிடுச்சு. அப்படிதாங்க நாம நினைப்போம். இது எதுக்கு சொன்னா, மகாமந்திரத்துக்கு உண்டான ஒரு உண்மை நிகழ்வு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். எது வந்தாலும் கவலைப்படாது. எந்நிலை வந்த போதும் தன்னிலை மறவாதிருத்தல் ஞானிக்கு அழகு. அப்ப உங்க மனசு அந்த அயோக்கியம் சொல்லுவான், அது ஞானிக்கு தானே, எங்களுக்கு இல்லையாம்மா. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் ஏதாவது சமாதானம் சொன்னேன்னா சொல்லுவாங்க, ஐயா நீங்க இருக்கிற நிலையே வேறங்கய்யா, நாங்கெல்லாம் அந்த நிலையத்துல இல்லையா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அந்த நிலைக்கு வரணும்னு தானே ஆசை. எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அதனால இந்த உண்மை நிலையை புரிந்து கொள்ளுங்கள். மகான்களின் வாழ்க்கை வரலாறை படியுங்கள். ரமணரை பத்தி கொஞ்சம் படிங்க, ராம் சுரத்குமாரை பத்தி படிங்க, ராமகிருஷ்ணரை பத்தி கொஞ்சம் படிங்க. ஏன்னா இந்த மனம் எதை படிக்குதோ அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பும். நாம தான் அதை திருப்பணும். அது போகிற போகல இந்த செல்போன்ல பேஸ்புக் பாக்குறீங்க இல்லையா, பேஸ்புக் அதை கொஞ்சம் விட்டுட்டு இந்த பேஸ்குள்ள இருக்கிற புக்கை போய் பாருங்க. இந்த பேஸ்குள்ள என்ன இருக்கு, என்ன புக் இருக்கு, நம்ம தலையெழுத்து, அதை போய் பாருங்க. அதை கொஞ்சம் திருத்துங்க. அந்த பேஸ்புக்ல வைக்கிற கவனத்தை இந்த பேஸ்புக்குள்ள வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். செல்லுல வைக்கிற கவனத்தை உங்க ஸ்கல்ல கொஞ்சம் வைங்க. செல்ல கொஞ்சம் குறைச்சிடுங்க, ஸ்கல்ல கொஞ்சம் கவனிங்க. உச்சிக்கு கீழே, அண்ணாக்கிற்கு மேல. அற்புதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, உற்சாகமான வாழ்க்கை, எப்பவும் நிறைஞ்சு இருக்கு. அந்த பேரின்பத்தை, அந்த அன்பு நிலைய எப்பவும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு குருவருளும் திருவருளும் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான காலை நேரத்துல நிகழ்வை நம்ம நிறைவு செய்து அடுத்தது பயிற்சிக்கு வர போறோம். எவ்வளவு நேரம் இருக்கு ஐயா? எவ்வளவு நேரம் இருக்குங்க ஐயா? 3 minutes. 3 minutes இருக்கு. இத ஐயா ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது விளக்கணுமா? 3 minutesல நீங்க சொன்னது எல்லாமே 3 minutesல சொல்ல முடியாது. I will give a little bit of essence of what he said. When he was explaining about his experience with Vedatri Maharishi in the initial stages, yesterday also he told about the first meeting, and in the further meetings he was asking a lot of questions, and he himself said, I am not educated and I don't understand. I am like a wooden log, which my head is like a wooden log, which will not accept anything easily. He smiled and advised, oh, don't worry, I will teach you to be a good wooden log is good for you, because then only I can shape you properly. If you have already something in your mind, it's very difficult to change you. Now it's good for me. So he said, you will go back to your place. I will come to you. So he was training, telling about an very strange experience he got when he was traveling in the bus. Normally he used to meditate, Shanti meditation or Nityananda, some kind of meditation he used to do. And he was meditating, and sometimes he was sleeping. In that condition,
Swamiji came and sat by the side of him in the seat, and he was touching his forehead in the Agna area, and he was feeling something strange. He has to get down from Chinnasalem to Athur. It's a in-between stopping before he reaches Salem, and the bus was continuing. The conductor put the ticket in his pocket. Once he woke up, he asked, "Oh, I missed to get down at Athur. Can I get a ticket for Salem?" Then the conductor was telling that you already got the ticket, just give the money. So like that, it was a very strange experience when he traveled in the bus. He was getting a sort of enlightenment with on thinking about Swamiji, and he did some magic. It's like that, so many things happened in his life and many aspirants' life too. So when you are ready, the Guru will be coming to you and give what is necessary. That your duty is to just focus on what you have learned, you have to practice. The Guru Parvai Kodi Nanmai, there is a proverb in Tamil like that, his sight will create all the enlightenments for you. Even in Buddha's life also it happened, the aspirants were asking a lot of things, and they asked his disciples to go and get a list of things the people wanted. And when they brought around from 1,000 people, he asked, anybody asked for mukti? Nobody asked, because somebody was asking for getting rid of the health issues. Some was asking for health, wealth, and wedding issues, family matters, all those stuff. No one has written about the mukti. So mukti is such a simple thing. Only when you want, it will happen spontaneously. One word or one sentence will change your life, but it will spark your life. And the giving up is just not the wealth or the family or the relationship. It is giving up the attachment from the mind. Vedatri Maharishi used to say, Uravile kanda unmai telive unmayana thuravu endru solvar. That means the detached attachment. If you know the limit of the limit and method of the anything you are experiencing or having a relationship or enjoying the benefits, that should be the limit. If you know that, that is the real finance, that is the real ascetic life. Even in the family life, we can lead ascetic life if you have that kind of mind. I also remember one, the pillow example Maharishi used to say, like, you use the pillow only when you sleep, but because it is very comfortable and nice, you don't carry all the time in your whole day-to-day life. So that is the limit. The limit for pillow is in the bed only. The chapel for the legs is in the when you walk only. So like that, we have to know the limit and method of anything in the life. That is the real good thing to will happen. And then he was explaining about the real meaning of one Tirukkural, Gunamennum Kundreri Nindar Veguli Kanameyum Kathalaridu. Which means the people who are very virtuous people, very ascetic people, if they get anger, you cannot tolerate it for even a second. And that is the meaning, like Dr. Muvas, I just gone through that Tirukkural Urai. I mean, many people misinterpret, not misinterpret, they don't understand that. But the Maharishi was thinking in the wavelength of Tiruvalluvar, and he explained the real meaning of that Tirukkural. He explained the real meaning of that Tirukkural in this way. Like, if the virtuous people, the ascetic nature's people will not have the anger in their mind, even for a moment. The anger may come, it may try to enter, but they cannot or they will not hold that anger, not even a fraction of the second, a moment,
microsecond, immediately they will realize, and they will come out of that anger mood. So that is the meaning of the Tirukkural which Maharishi explained. And what else I have to say? Go after. So when thoughts come, don't go after it. It will come on your in your 14 to 40 cycle, like a beta cycle we normally there. In that condition, you will be having lot of thoughts coming, thousands of thoughts, hundreds of thoughts. That is not a big thing, but what you should do is don't get confused by those thoughts. Just let it go. Don't go after the thoughts. It is bound to happen. The thoughts are going to come even if you want to get rid of all the thoughts, it is not going to happen. The thoughts will come, let it go. Just observe it and let it go. That is what Maharishi or Buddha, all the great saints have told like that. So that was, then he explained about Maharishi's life. He was a very wealthy man with 2 cars, and even so many hundreds of people were working in the weaving. Once he became rich in the weaving business, the lungi business. And not one fine morning, over the period, people also played. Whoever he has trusted, they started doing some mischief, and slowly the market was down, and all the wealth he was possessing has gone, because the debts, it will spoil the person. Instead of having a lot of debts, it's better to sell the property and clear the debts. And instead of giving insolvency petition to the government, like he was telling in Tamil, it called yellow color paper. It says many people do go for insolvency like that. So instead of going for that, he sold all the property, cleared all the debts, and the main thing was the material he was holding, the raw materials, the price has gone down, and he was forced to sell at the very small, reduced price. So he incurred a lot of loss. He moved to a small hut, and when the tormenting rain, he could not even be there for some time, and his neighbor helped, and he was thinking about, and he was getting a poem, thinking everything is done by God. He is going to take care of it. He used to tell the word providence, greater providence. The God is the greater providence means everything is provided for you. You need not worry about anything. If he takes away, he is going to give something else. God wanted him to serve the community. He has got a wealth of spiritual wealth in his heart. So that should go to the people, and he was working for the world peace, and like that, even he's almost be eligible for like a Nobel Prize, I can say. In his life story, he did a lot of things. So he just ignored all the materialistic wealth and focused on the wealth of spirituality and the enrichment of the soul. And he was working for the community. Then he founded this World Community Service Center, and it started flourishing well. And this very touching stories he was explaining in Tamil about Swamiji, Vedatri Maharishi, and it was really touching stories. So think of the great saints, the people like Ramakrishna Paramahamsa, Ram Surat Kumar, or Ramana Maharishi. You will get a fun information and how the great people lived in this world. So Vedatri Maharishi changed my life, and I am passing on now what I have learned to you. Everyone can become enlightened, become spiritual people and getting the enlightenment, whatever you want. Only when you want it, you will get it through a proper good. Be blessed by the divine. Thank you. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பாக அருமையா தெளிவா
சொல்லிட்டீங்க. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எல்லாரும் ஒரு ரீமைண்ட் பண்றதுக்கு சௌகரியமா இருந்தது. இது ரொம்ப ஆழமாக எல்லாருடைய மனதிலையும் பதிவு பண்றதுக்கு உங்களுடைய எளிமையான அந்த ஆங்கில வார்த்தைகள், அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஏதோ நான் தமிழ்ல கேட்ட மாதிரியே இருக்கு. நல்லா அவ்வளோ புரியுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ. மகிழ்ச்சி ஐயா. இது இந்த ஸ்கில் வந்து உண்மையாலுமே நான் சொல்றேன் 70 நியர் தென் 70 இல்லையா? 67 உங்களுக்கு இல்ல? 68. இந்த வயசுல ஒரு விஷயத்தை யாருக்காவது சொன்னா அவங்க அப்படின்னு 10 தாட்டி வரும். செல் நம்பர் சொன்னா கூட, அப்ப நான் சொல்றேன் 9842202534 அப்படின்னா எங்க இன்னொரு தாட்டி சொல்லுங்க. 9898 அப்படிம்பாங்க. பார்த்துருப்பீங்க. இந்த ஏஜ் ஆகும்போது அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். நான் மகரிஷியன் கூடவே இருந்ததுனால சொல்றேன். 96 இயர்ஸ் ஓல்டு அவர் காலமாகும் போது 96 வயசு. கேஜி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அவரை. மறுநாள் இறக்குற டைம், நாளைக்கு இறக்க போறாரு. இன்னைக்கு முதல் நாள் நான் போனேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி, ஒவ்வொன்றும் அற்புதமான ஸ்டோரி. அதை இப்ப சொல்லல, சும்மா சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். முதல் நாள் போறேன், ஹாஸ்பிட்டல்ல இப்படி படுத்திருக்காரு. அந்த அந்த கட்டுல வந்து நீங்க இப்படி அப்படியே அந்த இது பண்ணினா அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படியே மேல வரும். இப்படி ஒரு டீப்பாய் மாதிரி வச்சுட்டாங்க. அதுல வச்சு எழுதிட்டு இருக்காரு. போய் உட்காந்துருக்கோம், இப்படி பார்த்துட்டு இருக்கோம். வாங்க என்னாரு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த டாக்டர் ஒரு கம்மி வயசா இருக்கும், ஒரு 30 வயசா இருக்கும் அந்த டாக்டருக்கு. அவர் கேக்குறாரு, சாமி இதான் உடம்பு முடியலையே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றாரு. சாமி சொல்றாரு, நாளைக்கு போயிடுவேன், அது வரைக்கும் ஏதாவது எழுதுனா யாருக்காவது உபயோகமாகுது, யாருக்காவது இந்த வார்த்தைகள் உபயோகமாகுமே அப்படின்ட்டு எழுதுறாரு. மகான்கள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, கொடுக்கணும்னு அவ்வளவு ஆசை, அவ்வளோ இது. அவரோட பேரன் ஒருத்தர் இருக்காரு. பேரன்னா ஏதோ கொஞ்சம் சொந்த, அவருக்கு குழந்தை இல்லைல்ல, சொந்தத்துல பேரன். இப்போ கூடுவாஞ்சேரியில தான் இருக்காரு. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு அவரு. அப்புறம் சாமி காலமானதுக்கு அப்புறம் நான் அவரை பார்த்தேன், பேசுவோம், அடிக்கடி பேசுவோம். அப்ப அவர் சொன்னாரு, நான் கேட்டேன் எங்க தாத்தா கிட்ட, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தாத்தா நீங்க இவ்வளவு நல்லது நினைக்கிறீங்கல்ல, இந்த உலகம் நல்லா இருக்கணும், நீங்க ஏன், உங்களுக்கு ஏன் தாத்தா இப்படி எல்லாம் கஷ்டம் அப்படின்னு கேட்டேன். ஒரு மகானோட பதில் என்னவா இருக்கும் பாருங்க. இல்லப்பா, நீங்க எல்லாம் சின்னதா ஆசைப்படுறீங்க, அதனால உங்களுக்கு வந்து கம்மியான துன்பம். நான் பேராசைப்பட்டுட்டேன், அதனால எனக்கு பெரிய துன்பம். பேராசை உங்களுக்கு எதுக்கு? பேராசை உங்களுக்கு தான் ஆசையே இல்லை. இல்ல உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற, இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அது பெரிய ஆசை இல்லையா? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சும்மா தமாசா அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி, அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள். ஏன் நான் வந்து கொஞ்சம் கதையா சொல்றேன் அப்படின்னா, இது உங்க லைஃப் லாங் உங்க மனசுல நிற்கும். நான் சப்ஜெக்ட் மட்டும் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்ல போய் நீங்க எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. நான் இப்ப உங்களை திருப்பி கேட்கிறேன், 10th படிச்சது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, இல்ல +2 படிச்சது ஏதாவது ஒண்ணு திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. எனக்கு நான் 10th படிச்சதுலாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆனா மகரிஷி கிட்ட படிச்சது ஞாபகம் இருக்கு. ஏன்னா இது பிராக்டிக்கல். அதனாலதான் அந்த ஆழ் மனதுக்கு போகிறதுக்காக சொன்னேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இது எப்படி உங்களுக்கு பயன்படும், இன்னைக்கு பண்ணினதுல என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது. நான் சொன்ன கதையில நான் ஏதோ பஸ்ல போனேன், அதை என்லைட்மெண்ட் ஆனேன், மகரிஷியை பார்த்தேன், என்னென்னமோ சொன்னேன். நான் இது எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது, மகரிஷி ஒரு இழப்பு வரும்போது மகரிஷி எல்லாத்தையும் விட்டுட்டார். அப்பவும் அவர் மனநிலை, அவருடைய மென்டாலிட்டி வந்து உயர்ந்த நிலையில இருந்தது.
பின் அருள்வான், அந்த ஒரு வார்த்தை, அது அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஒரு இழப்பு வரும்போது இடம்பெயர்ப்பான் பீத்தெறிவான் பின் அருள்வான் அப்படின்ற அந்த உண்மை தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எந்த இழப்பும் உங்களை துன்பப்படுத்தாது. சரிங்களா? அதனால வாழ்க்கைய தைரியமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மெட்டீரியல் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணாத. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை, அந்த மெய் உணர்வு, அந்த கான்பிடென்ட், அதுதான் உங்க வாழ்க்கையை நிர்ணயம். எந்த நிலை வந்தாலும் தளர்ந்து போயிடாதீங்க. அங்க மகாமந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க. இந்த 3 வார்த்தையை பண்ணுங்க போதும். இடம்பெயர்ப்பான் பீத்தெறிவான் பின் அருள்வான், கண்டிப்பா அருள்வான், கவலைப்படாதீங்க. அந்த இடம் பெயர்ப்பதற்கும் பீத்தெறுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அதனால எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்றத உறுதி பண்ணுங்க இன்னைய சப்ஜெக்ட்ல. ஓகே, ரைட். இன்றைக்கு நம்ம வேற ஒரு பயிற்சி போறோம். ரொம்ப அருமையான பயிற்சி. நான் ஆக்சுவலா இத பேசிக்ல இருந்து இததான் நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். இதுல ஒரு மந்திர தீட்சை கொடுக்க போறேன் இன்னைக்கு. இந்த மந்திரம் சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் எனக்கு ஒரு சோல் அட்டாச்மெண்ட்ல வந்த மந்திரம். எனக்கு ஒரு மகான் என்னுடைய உடல்ல புகுந்து அதை கொடுத்தது. அதை சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ்க்காக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்ப கண்ணை மூடி குரு வாழ்க குருவே துணைன்னு குருவை ஆவாகனம் பண்றேன். அப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு எனக்கு அப்படியே சாஞ்சிட்டேன், மயக்கம் வந்துடுச்சு. இப்படியே சாயிறேன். இவ்வளவு சாஞ்ச வரைக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை முழிச்சு பார்க்கிறேன். எல்லாரும் சார் ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ், அவ்வளோ அழகா எடுத்தீங்க, அந்த பயிற்சி பண்ணின உடனே உங்களுக்கு அப்படியே அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பர் அப்படின்னாங்க. எனக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனாச்சு, நான் எங்கடா எடுத்தேன் அப்படின்னு திருத்தருன்னு முழிக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்கூல் ஓனர் கேட்டாரு, என்ன திருத்தருன்னு முழிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னாரு. ரொம்ப டயர்டா இருக்கு, என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களான்னு. அவரோட கார்ல என்னை கொண்டு வந்து விட்டுட்டு என்னுடைய பைக்கை இன்னொருத்தர் எடுத்து சொன்னாங்க. எனக்கு ஓட்டுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். வீட்டுக்கு போனேன், படுத்துட்டேன். எங்க வீட்டுல கேட்டாங்க, என்னங்க ரெஸ்ட் எடுக்கணுமா? எடுத்தாச்சு. மறுநாள் நான் போயிட்டு அவங்கள்ட்ட கேக்குறேன், நேத்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பயிற்சியை கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் புதுசா இருக்கு, என்னடா இது என்னென்னமோ பண்றாங்க, இது என்ன இது எனக்கு விளங்கவே இல்லையே அப்படின்னுட்டு நான் ரொம்ப சாமர்த்தியமா சரி சரி அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்லி தரேன்னு அப்புறம் மகரிஷியோட கைப்பயிற்சி கால் பயிற்சி ஆரம்பிச்சுட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த 1.5 மணி நேரம் நான் எப்படி பேசியிருப்பேன், எப்படி நடத்திருப்பேன், யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஒரு சோல் அட்டாச்மெண்ட் ஆச்சு, அது எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு அது போயாச்சு. ஒரு 3 days கழிச்சு ஒருத்தர் ஒரு புக்கு கேட்டாரு, மகரிஷியோட ஞான களஞ்சியம் புக்கு கேட்டாரு. அந்த புக்கை எடுத்து கொடுக்கலான்னு ஒரு பெட்டியை திறக்கிறேன். எப்பனா 1995ல ஒருத்தர் எனக்கு ஒரு புக்கு கொடுக்குறாரு. யாருன்னா அவர் கரூர் வைசிய பேங்க்ல மேனேஜர். அவர் பேரு சந்திரமோகன் பேரு. நான் சொன்னேன், இந்த புக்கு படிக்கிற வேலையே எனக்கு இல்லைங்க, எனக்குலாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, நான் வேண்டாம். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பாருங்க. இல்லைங்க, என்ன தெரியாது அவருக்கு. நல்லா பாருங்க, என்ன பார்த்தது இல்லை அவரு. நான் மரம் நடுவேன், ஒவ்வொரு சண்டேவும் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ரோட்ல நான் பிளான்டேஷன் பண்றேன், என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு அவர் ரூம்ல கொடுக்குறாரு. நேத்து கனவுல உங்களுக்கு இந்த புக்கை கொடுக்க சொல்லி எனக்கு வந்தது அப்படின்னு. நான் சொல்றேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களையும் எனக்கு தெரியாது, நேத்து கனவுல உங்களை நான் பார்த்தேன், இந்தாங்க புக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல, நான் ஏதோ பைத்தியக்காரன் ஏதோ கொடுக்குறாருன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ 95ல.
இந்த சம்பவம் 2005ல அந்த பெட்டி எடுக்கிறேன், அந்த புக் வெளியில வருது. அந்த புக்கை எடுக்கிறேன், அதுல வந்து ஹம்ச மந்திரம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை போட்டு 15வது பக்கத்துல அந்த புக்கு பேரு வேதாந்த ரகசியம் என்று பெயர். வேதாந்த ரகசியம். அந்த புக்கை எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க, சென்னையில இருக்கு, நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன். மொத்தமா கூட அனுப்பிச்சு விட்டுறேன். கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாம் இருக்குங்க இல்லையா, எல்லா நாட்டுக்குமே நான் அனுப்பி விட்டுறேன். அதை கண்டிப்பா படிங்க, கண்டிப்பா படிங்க. அதை படிச்சுட்டீங்கன்னா வேதமே படிக்க வேண்டாம், எல்லாமே அதுக்குள்ள அடக்கும். ஆனா படிக்கிறதுக்கு அது அதுல சொல்றாரு அவரு, இது இந்த புக்கு உங்க கையில கிடைக்கிறது பெரிய விஷயம், அப்படியே கிடைச்சாலும் நீங்க படிக்கிறது பெரிய விஷயம், அப்படியே படிச்சாலும் உங்களுக்கு புரியறது பெரிய விஷயம், அப்படியே புரிஞ்சாலும் அதை பிராக்டிஸ் பண்றது பெரிய விஷயம், அப்படியே பிராக்டிஸ் பண்ணாலும் அது சித்தி ஆகிறது பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய ரத்தினங்களுக்கெல்லாம் ரத்தினமான அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஹம்ச மந்திரத்தை விளக்கம் கொடுக்கிறார். அத படிக்க 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 நாங்க சொல்லி கொடுத்த பயிற்சியும் இவர் சொன்ன விஷயமும் ஒன்னா இருக்கு. பாருங்க, 95ல கிடைக்குது, 2005ல எனக்கு சோல் அட்டாச்மெண்ட் ஆகுது, அந்த சோல் அட்டாச்மெண்ட் பயிற்சியை கொடுக்குது. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு எனக்கு அந்த புக்கை மறுபடியும் எடுக்கிறேன். எப்போ? கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சுட்டு நான் அந்த புக்கை எடுக்கிறேன். அந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு தீட்சையாக கொடுக்கும். சாதாரணமான விஷயம். இத வந்து ரவிசங்கர் வந்து நம்ம ரவிசங்கர்னா உங்களுக்கு பெங்களூர்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகானம், ரொம்ப அருமையானது. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அருமையான வகுப்பு எடுக்கிறார். அதுல வந்து சுதர்சன கிரியான்னு சொல்லிட்டு இந்த ஹம்ச மந்திரத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வகுப்புக்கு போகும்போதுதான் தெரிஞ்சது, ஓ இவரும் அதை தான் பயன்படுத்துறாரு. ஓம் என்பது பிரணவ மந்திரம். இந்த மந்திரம் பிரணவ மந்திரத்துக்கு மூல மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க கூடாது, இது வாயால சொல்ற மந்திரம். ஓம் வந்து வாயால சொல்றது, இது வந்து வாயில சொல்ற மந்திரம் இல்லை, மனதுல நினைக்கிற மந்திரம், உங்க மூச்சோட முடிச்சு போடக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா வாசி யோகம் சித்தி ஆயிடும். வாசி யோகம் சித்தி ஆயிடுச்சுன்னாவே சிவகதி தானா கிடைச்சிடும், சிவகதி தானா கிடைச்சிடும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வாசி அப்படின்றது என்னன்னா மூச்சு. இந்த வாசிய நீங்க கவனிச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எதுல கொண்டு போய் விடும்னா சிவத்துல கொண்டு போய் விடும். அத பிராக்டிக்கலா இருக்கிறத விட்டுடுங்க, தியரியும் அப்படிதான் கொண்டு போய் விடும். தியரியும் அப்படிதான் கொண்டு போய் விடும். இப்ப பாக்கலாமா? இந்த வாசிங்கிறத ஸ்பீடா நிறுத்தாம வேகமா, உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. வாசி 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 சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க. நான் வாசி தானே சொல்ல சொன்னேன், நீங்க சிவா சிவா சொல்லிட்டு இருக்கீங்க. வேகமா சொன்னீங்கன்னா சிவா தான் வரும். வாசி 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 வா சிவான்னு வந்துடும். அது அவங்களால வாசின்னு தொடர்ந்து சொல்ல முடியாது. அது அது வேகமா சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அது சிவான்னு தான் வரும் ப்ரொனன்சியேஷன். இது வெறும் தியரியில மட்டும், பிராக்டிக்கலும் அதுதான். உங்க வாசியை நீங்க அப்படியே வாசி வாசின்னு உள்ளுக்குள்ள அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதை? உங்களுடைய மூச்சு. அது எங்க கொண்டு போய் விடணும்? சிவத்துல தான். சிவகதி ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இங்க கேரளால வந்து பரமஹம்சர் இருக்காரு, சிவானந்த பரமஹம்சர், உங்களுக்கு தெரியும். வடகரை என்கின்ற ஊர்ல அவர் இந்த வாசி யோகத்தை தான் ரொம்ப சொல்லி கொடுக்குறாங்க. தவறா நினைச்சுக்க வேண்டாம், நான் அந்த பயிற்சியை ரொம்ப ஈடுபாடா அங்க போய் கத்துக்கிட்டேன். அதுல உள்ள சைடு எஃபெக்ட் எல்லாம் நிவர்த்தி செய்து அதை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அதுல கண்டதுல யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்த வகையில அவருக்கு தொப்பை இல்லை, அதை செய்யறவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தொப்பை இருக்கு. வாசி யோகம் சரியா பண்ணல அப்படின்னா வயிறு உப்புசம் வந்துடும், பெரிய பிரச்சனை தான். நான் நிறைய பேரை பார்க்கிறேன். அதுல சரியான வழிநடத்துதல் இப்போதைக்கு அது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அது எப்படின்னா மருவி போயிடுச்சு.
ஐயா சொல்லி கொடுக்கிறாரு. அது வர 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 உணர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் புரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உணர்ந்தவர்களிடம் தான் நம்ம பயிற்சி பெறணும். அதுதான் முக்கியம். அதெல்லாம் சரி பண்ணி அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா டைமிங் எடுக்கும். பல மாதங்கள், பல வருடங்கள் எடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பொறுமையா இருப்பீங்களான்றது தெரியல. எவ்வளவு பேர் நீங்க இன்னும் அடுத்த மாசம் வகுப்புக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் வகுப்புக்கு வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி தொடர்ந்து வரணும். இடையில நிறைய தடங்கள் வரும். எல்லாம் உங்க கர்மா கணக்கு தான். தொடர்ந்து வந்தேன்னா கண்டிப்பா அதை கேட்ச் பண்ணிடலாம். இப்ப வரதராஜன் ஐயாவே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல தொடர்புல இருக்கீங்க இல்லைங்க ஐயா? 3 ஆண்டுகளுக்கு மேல இருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. ஆனா அவருக்கு இந்த 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 வகுப்புல நிறைய விஷயம் புதுசா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 12 நாள் வகுப்புல நிறைய விஷயம் புதுசா. உமாராணி அம்மா 5 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. நான் 25 வருஷமா இருக்கிறேன். 25 இயர்ஸ் மெடிடேஷன்ல. யோகா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யோகாசனங்கள் 50 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த 8 நாள் வகுப்புல நான் கற்றுக்கொண்ட விஷயம் நிறைய இருக்கு. புதுசா நான் நிறைய கத்துருக்கேன். எனக்கு இறைநிலை நிறைய புதுசா கத்து கொடுத்துட்டு அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், புதுசா கொடுக்குறேன். அதனால இந்த ஹம்ச மந்திரம் இப்ப தீட்சை கொடுக்க போறேன். நீங்க கண்ணை முடிக்கலாம், கையை கோப்பிக்கலாம். நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்களை மனசுல நினைச்சுக்கோங்க. எல்லாம் வல்ல குருவே சொல்லுங்க. எல்லாம் வல்ல குருவே. எல்லாம் வல்ல இறையே. எல்லாம் வல்ல இறையே. என்னுடைய சஞ்சித கர்மமான பாவ புண்ணிய பதிவுகளை எல்லாம் நிறைவு செய்து முக்தி அடையக்கூடிய மிக உயர்ந்த ஹம்ச மந்திரம் என்கின்ற மந்திரத்தை எனக்கு தீட்சையாக அளிக்கும்படி பணிவோடு சரணடைகின்றேன். நன்றி. வாழ்க வளம். கைகளை கோர்த்து வழியில வச்சுக்கலாம். இப்ப கண்கள் மூடியே இருக்கட்டும். நான் ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்றேன். நீங்க சொல்லக்கூடாது, நீங்க கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் தியரி. அந்த அந்த வார்த்தைய உள்ளுக்குள்ள வாங்கிக்கோங்க. இத நான் உங்க காதுல சொல்லல, உங்க மூளையில சொல்லல, உங்க பிரெயின்ல சொல்லல, உங்க சோல் கிட்ட சொல்ல போறேன். உங்களுடைய ஆத்மா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். கைகளை உரசி கண்கள்ல ஒத்தி
சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பார்க்கலாம். வாழ்க வளம். இன்றைக்கு ஒரு விதை. விதை என்றால் இது பெரிய விருட்சமாக வரக்கூடிய ஒரு விதை. இத உங்களுடைய ஆத்மாவுல விதைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும். நாளையில இருந்து நம்ம இதுக்கு இன்னைக்கு இங்க காலை இந்தியாவில் மாலையில இருந்து இத நம்ம என்ன பண்ண போறோம், டெய்லி தண்ணி ஊத்தி உரம் வச்சு வேலி போட்டு கவாத்து பண்ணி வளர்க்க போறோம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை நான் வளர்த்துக்கிட்டே வர்றேன். நீங்க ஆடு மாடு கடிச்சிடாம பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும், ஆடு மாடு கடிச்சிடாம பார்த்துக்கணும். என்ன தெரியுமா, இனிமேதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இனிமே உங்களை திட்ட போறாங்க. எப்ப பார்த்தாலும் தவம் பண்ற, தவம் பண்ணாத, இன்னும் தவம் பண்றேன்னு சொல்ற, கோபப்படுற, இப்படி உங்களை உசுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. இனி கொஞ்சம் அதிகமா கோபம் வரலாம், காமம் வரலாம், அல்லது வருத்தம் வரலாம், கவலை வரலாம். ஏன்னா இப்பதான் உங்களுடைய ஆத்மாவில கைய வச்சிருக்க. கையனா இறைவன் கைய வச்சிருக்காரு. கிளறும் போது கொஞ்சம் குட்டை கிளம்பும், கலங்கலாகும். நல்லா கலக்கி விட்டாங்கன்னா அப்புறம் தெளிஞ்சிடும். அதனால ஏதாவது சிரமம் வந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, குருவை நினைச்சு குருவே சரணம் நீங்க பார்த்துக்கோங்க. மானசீகமா சொல்லிடுங்க. இப்படிங்கிறதுக்குள்ள அவர் சரி பண்ணிடுவாரு. சிவன் தான் குரு, எல்லாம் சரி பண்ணிடுவாரு, கவலைப்படாதீங்க. மகரிஷியை நினைச்சுக்கோங்க, அவர் கதையை நினைச்சுக்கோங்க. இடம்பெயர்ப்பான், பீத்தெறிவான், பின் அருள்வான். ஒரு இரும்ப ஒரு வடிவமாக்கணும்னா நெருப்புல வைப்பாங்க. இப்பதான் உங்களை நெருப்புல தூக்கி வைக்கிறேன், பயந்துக்காதீங்க. நல்லபடியா பார்த்து நல்லா சிறப்பா நல்ல வடிவா கொண்டு வந்துருவோம். ஓகே, வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு 5 hours 7 hours 8 hours 12 hours உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க மாற்றத்தை, அது நடக்கும் ப்ராசஸ். இன்று மாலை வகுப்புல உங்களுக்கு நாளை காலை வகுப்பு. நீங்க இந்த மந்திரத்தை நினைச்சுக்கிட்டே தூங்கலாம். கனடாவில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க இது நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. மனசுல நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு அடுத்த லெவல் பயிற்சி வரும். நம்ம இந்தியாவில் இருக்கவங்களும், இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களும் இந்த பொழுதனைக்கும் இந்த மந்திரத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்காக தொடர்ந்து நினைக்கணும்ன்றதெல்லாம் இல்லை, அது போட்டாச்சு, விதைய போட்டாச்சு. அதனால நினைச்சிட்டே இருங்க. மாலையில நம்ம சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று வாழ்க. இறை அருள் பெறுக. உடற்பயிற்சி இப்ப எதுவும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடுங்க. மாலையில வாழ்க வளம். எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம்.